செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய். ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் இன்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன். ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன். எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். நீதிமொழிகள் 19:17. கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருமே சரிசமமானவர்கள். ஆனால் இந்த உலகம் பல்வேறு பாகுபாடுகளை கொண்டு மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறது. எனவேதான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றும், ஏழை பணக்காரர் என்றும், இருப்பவர் இல்லாதவர் என்றும், அரசன் ஆண்டி என்றும், முதலாளி தொழிலாளி என்றும், ஆண் பெண் என்றும் வேறுபாடுகள் நம் சமுதாயத்தில் நிலவுகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், அன்பு செய்யவும், மன்னிக்கவும், இரக்கம் காட்டவும், உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த உண்மையை உணர்ந்து ஏழைக்கு உதவுகிறவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனமிரங்குபவர், காயப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடுகிறவர்கள், துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்பவர் பேறு பெற்றவராகிறார். ஆண்டவர் அவரை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். எதை விதைக்கின்றோமோ அதற்கு மேலாக பன்மடங்கு பலனை ஆண்டவர் அவருக்கு தந்து விடுகிறார். எனவே நன்மையானதை செய்து நலம் பெற்று வாழ நற்கருணை நாதரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நற்கருணையில் எழுந்தருளும் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ